அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டெஸ்ட் நம்பர் 4. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏற்கனவே இலக்கணம் தொடர்பா 3 தேர்வு எழுதியிருப்பீங்க. அதுல நோட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பு, நூறு குறிப்பெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தா அதெல்லாம் கொஞ்சம் இந்த தேர்வுல திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அப்படியே போயிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப்ல நோட் பண்ணிக்கோங்க. போலாம். முதல் கேள்வி, சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கேக்குறாங்க. சரஸ்வதி மாலை என்ற நூலை எழுதியவர் காளமேக புலவர். ஆப்ஷன் பி கரெக்ட். காளமேக புலவருடைய இயற்பெயர் என்னன்னா வரதன். வரதன் என்பது அவருடைய இயற்பெயர். சரி, இவர் என்னென்ன மாதிரியான கவிதைகள் பாடுவதில் வல்லவர் அப்படின்னா சிலேடை பாடுவதில் வல்லவர். சிலேடைனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இரு பொருள் பட பாடுவதன் பெயர் என்னன்னா சிலேடை. இரு பொருள் பட பாடுவதன் பெயர் சிலேடை. அடுத்து ஆசு கவி பாடுவதில் சிறந்தவர். ஆசு கவி பாடுவதில் சிறந்தவர். ஆசு கவினா என்ன? ஒரு தலைப்பை சொன்ன உடனே கொடுத்த பொழுதே, அதாவது கொடுத்த ஒரு பொருளை பத்தி நாம ஒரு தலைப்பு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்த போதே பாடக்கூடியது. கொடுத்த பொருளை அப்படியே உள்வாங்கி கொண்டு என்ன பண்ணுவாரு? பாடல் பாடுவார். அடுத்த பொழுதில், கொடுத்த பொருளை அடுத்த பொழுதில் பாடக்கூடியவங்க. அடுத்த பொழுதில் பாடுவதில் வல்லவர். இப்படி அடுத்த நொடியே பாடக்கூடிய ஆற்றல் இருக்கிறவங்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆசு கவின்னு சொல்லுவோம். இப்போ இங்க பாருங்க, சரஸ்வதி மாலை இயற்றியவர் காளமேக புலவர். சரஸ்வதி அந்தாதின்னு ஒரு நூல் இருக்கு. சரஸ்வதி அந்தாதி. அந்தாதி சரஸ்வதி அந்தாதி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா கம்பர். இது தெரியணும். சரஸ்வதி மாலை காளமேக புலவர். சரஸ்வதி அந்தாதி என்ற நூலை இயற்றியவர் கம்பர். கம்பர் எந்த நூற்றாண்டு? 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவர் அவர் யாருடைய அவைக்களத்துல புலவரா இருந்தாருன்னு தெரியும் இல்லையா? குலோத்துங்க சோழனுடைய பரம்பரையில அவர் புலவரா இருந்தாரு. அடுத்து இரண்டாவது வினா, ஆப்ஷன் பி காளமேக புலவர் என்பது சரி. அடுத்து ஏற பரியாகுமே. பரி என்ற சொல்லின் பொருள் என்னன்னு கேக்குறாங்க. பரி என்ற சொல்லின் பொருள் குதிரை. ஆப்ஷன் பி. யானை தெரியும் நமக்கு இல்லையா? பிடி, பெண் யானை இதெல்லாம் சொல்லுவாங்க. வேழம் யானைக்கு வரக்கூடிய வேறு பெயர்கள். மான், மாடு இதெல்லாம் தெரியும். பரி என்பதன் பொருள் குதிரை. அடுத்து பாருங்க, கட்டி அடித்தல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். இப்போ பாருங்க, நிலைமொழியோட ஈற்றுல டீ இருக்கு. டீக்குள்ள என்ன இருக்கு? இட்டு கூட்டல் ஈ சேர்ந்ததுதான் டீ இல்லையா? அப்ப இட்டு கூட்டல் ஈ நிக்குது. வருமொழியில முதல்ல என்ன நிக்குது? வருமொழி முதல்ல என்ன நிக்குது? உயிர் எழுத்து நிக்குது. அடித்தல். சரியா? இப்ப இந்த ஈயும் ஆவும் புணருமா? புணராது. ரெண்டு உயிர் எப்பொழுதுமே ஒன்னோடு ஒண்ணு புணராது. என்ன இருக்கணும்? மெய்யெழுத்து இருக்கணும். அதன் மீதுதான் உயிரெழுத்து ஏறி புணரும் இல்லையா? அதுதானே வழக்கம். அப்ப இந்த ஈ இந்த ஆவை சேர்த்து வைக்க யார் வருவாங்க? யகர உடம்படுமை வரும். இது ஏற்கனவே விதி நம்ம பார்த்திருக்கோம். இ ஈ ஐ இம்மூன்றையும் உடன்படுத்த யகர உடம்படுமை வரும். இது அல்லாமல் அ ஆ உ ஊ ஏ ஏ ஓ ஓ ஔ
எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? மொத்தம் 9 எழுத்துக்கள். இந்த 9 எழுத்துக்களையும் உடன்படுத்த வகர உடன்படுமை வரும். ஏகாரம் இருக்கா? ஏகாரத்துக்கு என்ன வரும்? யகரமும் வரும், வகரமும் வரும். சேவடி, சேவடின்னு ஒரு வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 11ஆம் வகுப்பு பழைய பாட புத்தகத்துல வரக்கூடிய சொல். சேயடினும் வரும், சேவடினும் வரும். சேவடி. அப்புறம் யகரமும் வருது, உகரமும், யகரமும் வருது, வகரமும் உடன்படுமையா வருது. ஆப்ஷன் பி, கட்டி எடித்தல். யகர உடன்படுமை வந்தா என்ன ஆகும்? இங்க ஈ கூட்டல் ஆ யான்னு மாறும். கட்டி எடித்தல். ஆப்ஷன் பி சரி. ஓவியம் வரைய பயன்படும் துணியை என்ன பெயரில் அழைப்பர் அப்படின்னு கேக்குறாங்க. எழினி சரி, கிழி சரி, படாம் சரி, அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி என்பது சரி. துணி ஓவியங்கள் தற்போது என்ன பெயரில் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு கேக்குறாங்க. கலம்காரி ஓவியம். அதாவது துணியில வரையக்கூடிய ஓவியத்துக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? கலம்காரி ஓவியம். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் யார் யானையை கண்டு அஞ்சிய காட்சியை செய்வதற்கு துணியில் வரைந்ததாக கூறப்படுகிறது? ஆப்ஷன் ஏ, குணமாலை. குணமாலை பத்தி நமக்கு தெரியும். இந்த சுண்ணம் சண்டை போட்டுக்குவாங்க. சுண்ணம்னா என்ன? வண்ண பொடி சண்டை போட்டுக்குவாங்க. ஒரு கதை வரும் அதுல. அந்த சுண்ணத்தை வைத்து கொண்டு வண்ணம் தீட்டுவதை பற்றி அதிகமாக விரிவாக சொன்னது இந்த மாலைதான், இளம்பகத்துலதான். சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகங்கள் உடையது? 13 இளம்பகங்கள். இளம்பகம். சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகங்களை உடையது? 13 இளம்பகங்கள். எத்தனை இளம்பகங்கள்? 13 இளம்பகங்களை உடையது. இளம்பகங்களை உடையது. இந்த 13 இளம்பகங்கள்ல குணமாலையை பற்றி மட்டும் கூறக்கூடிய இளம்பகம் 2வது இளம்பகம். சரியா? ராசமாபுரத்தில் இவள் குணமாலை எந்த ஊர்ல பிறந்ததா சொல்றாங்க? ராசமாபுரம். ராசமாபுரத்துல ராசமாபுரத்துல ஒரு வணிகனுடைய மகளாக பிறப்பவள் தான் யாரு? இந்த குணமாலை. அடுத்து இவளை 2வதாக திருமணம் செய்து கொள்கிறான். குணமாலை இளம்பகம் 4வது இளம்பகம். இதை மாத்திக்கோங்க. இவளை 2வதாக திருமணம் செய்துகிறான். உங்களுக்கு தெரியும், 13 இளம்பகங்கள் வரும். 8 பேரை மணந்து கொள்வான் சீவகன். 8 பேரை மணந்த பின்பு துறவு மேற்கொண்டு விடுவான். ஏன் துறவு மேற்கொள்றான்? அவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லா சுக துக்கங்களும் கடைசியில் எங்க போய் முடியும்? இறப்பில் முடியும். வாழ்க்கை நிலை இல்லாதது என்பதை அப்போதுதான் புரிஞ்சுக்கிறான். குணமாலை என்பது சரி. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற இந்த வரி இடம்பெற்ற நூல் நெடுநல் வாடை. ஆப்ஷன் ஏ. நெடுநல் வாடை என்ற நூலை இயற்றியவர் யாரு? நக்கீரர். நெடுநல் வாடை எந்த நூல்கள்ல ஒண்ணு? 10 பாட்டு நூல்களில் ஒண்ணு. 10 பாட்டு. இந்த வரியும் அடுத்த வினாவுல ஒரு வரி வருது பாருங்க. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு ஒரு ஓவியம் வருதா? இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். கடுப்ப அப்படின்றத வச்சு இது என்ன பண்ணலாம்? ஞாபகம் வச்சுக்கலாம். வாடை காற்றுனா என்ன? குளிர் காற்று அடிக்க அடிக்க நமக்கு என்னவா இருக்கும்? கடுப்பா இருக்கும். என்னடா எங்க போனாலும் குளிர்துன்னு. அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வரி பாருங்க. புறையா ஓவியம்
புனையா ஓவியம் புறம் போந்தன்ன. எப்படி இருக்காளாம் மணிமேகலை பார்க்கறதுக்கு? ஆப்ஷன் டி தான் சரி. மணிமேகலை பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா புனையா ஓவியம் மாதிரி இருக்காளாம். ஒரு இப்போ ஒரு ஓவியம் வரைகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு இலை வரைகிறேன்னா இப்படி வரைகிறேன் நான், இப்படி வரைகிறேன். இந்த இலை இப்போ பென்சிலால டிராயிங் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோடு மட்டும் வரைந்தா அதுக்கு பேர் தான் புனையா ஓவியம். கோடு எல்லாம் முடிச்சுட்டு இந்த கலரிங் எல்லாம் பண்ணா அது முற்றும் முடிந்த ஓவியங்கள், வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியம். புனையா ஓவியம்னா வெறும் அவுட்லைன் மட்டும் போட்டு காட்டுறது. அது மாதிரிதான் இருக்காளாம் மணிமேகலை. பார்க்க அவ்வளவு அழகா இருக்கா. ஆனா அலங்காரம் எல்லாம் பண்ணி ஒரு கணிகையர் குலத்தை சார்ந்தவள் மாதிரி அதுதான் இந்த வரியில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்து. அடுத்து, கருத்து பட ஓவியத்தின் மற்றொரு வடிவம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. கருத்து பட வடிவம்னு மற்றொரு வடிவம் கேலி சித்திரம். கேலி சித்திரத்தை முதலில் இதழ்களில் பயன்படுத்தியவர் யாரு? பாரதியார். பாரதியாருக்கு இயற்கையாகவே சித்திரங்களை அழகுடன் வரையக்கூடிய கலை தெரியும். அவர் கேலி சித்திரங்களை தன்னுடைய நாளிதழ்கள்ல பயன்படுத்தணும். அடுத்து பாருங்க, தந்த ஓவியங்கள் எந்த மாநிலத்தில் அதிகமாக காணப்படுகின்றன? எந்த மாநிலம்? கேரளா. ஆப்ஷன் பி என்பது சரி. ஏன்னா கேரளாவில் அதிக யானைகள் இருக்கு. யானைகள் இருந்தா அந்த யானைகளுடைய தந்தங்களை சேகரித்து அதுல ஓவியம் வரையக்கூடிய பழக்கம் அந்த காலத்துல அதிகமா இருந்தது. அடுத்து பாருங்க, கண்ணாடியில் ஓவியம் வரைபவர்கள் எங்கு மிகுதியாக உள்ளனர்? கண்ணாடியில ஓவியம் தஞ்சாவூர். நம்மளோட தஞ்சையுடைய பெயிண்டிங்கை பார்த்தோம்னாக்கா மற்ற மாநிலங்கள்ல வரையக்கூடிய ஓவியங்களை காட்டிலும் கலை அம்சம் மிகுதியா இருக்கும். அவங்க அந்த செப்பு தகுடு, தங்கம், கற்கள் பதிக்கிற விதம், தங்கம் மாதிரியே ஜொலிக்கிற மாதிரி நகை அணிகலன்கள்லாம் வைத்து ஓவியம் தீட்டுவதுல அவங்கள தாண்டி ஒரு கலைகள் இருக்குமான்னு தெரியல. அப்போ கண்ணாடியில் ஓவியம் வரைபவர்கள் தஞ்சாவூர்ல தான் அதிகமா இருக்காங்க. தஞ்சையில தான் அந்த கலை செழித்து வளர்கிறது. அடுத்து, இந்திய ஆட்சி பணி பயிற்சியாளர்களுக்கு தமிழ் மொழி பயிற்சி எந்த பல்கலைக்கழகம் வழங்குகிறது? நீங்க IAS எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா தமிழ்லே எழுதலாம். அதுக்கு எங்க பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்னா தஞ்சை பல்கலைக்கழகத்துல பயிற்சி அளிக்கிறாங்க. ஆப்ஷன் பி என்பது சரி. தமிழ்நாட்டின் மைய நூலகம் எங்கு உள்ளது? இல்ல தமிழ்நாட்டுடைய மைய நூலகம் எது? எதுனா கன்னிமாரா நூலகம். இந்நூலகம் 5/12/1896 தொடங்கப்பட்டது. எங்கன்னா சென்னை எழும்பூரில் தொடங்கப்பட்டது. இதுல என்னென்ன மாதிரியான நூல்கள் இருக்கு கன்னிமார் நூலகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, சாதாரணமாக அனைத்து தலைப்புகள் அடங்கிய பொது நூல்கள், ஆய்வு இதழ்கள், ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, தமிழ் சார்ந்தவர்கள், இந்த PhD நம்ம MPhil எல்லாம் படிக்கும் பொழுது ஆய்வு இதழ்கள் எழுதுவோம்ல, அந்த மாதிரியான ஆய்வு இதழ்கள், அனைத்து தலைப்புகள் பொருந்திய இதழ்கள். அடுத்து புடையெழுத்து நூல்கள். புடையெழுத்து, அந்த காலத்துல புடையெழுத்துன்னு ஒரு எழுத்து முறை இருந்தது. இந்த பாறைகள் கல்வெட்டுகள் எல்லாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த நூல்கள்ல அந்த மாதிரியான எழுத்துக்களை சேகரிக்கிறது, எழுத்துக்களுடைய முறைகள், நம்ம காலம் கடந்து வந்த எழுத்துக்களுடைய மாற்றங்கள், இதையெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய நூல்கள் இருக்கு. அடுத்து கையெழுத்து படிகள். அந்தந்த புலவர்கள், இப்ப பாரதிதாசன்னா அவங்க எப்படி அந்த காலத்துல அவங்களோட கையெழுத்திலே எழுதின நூல்கள் எல்லாம் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. கன்னிமாரா நூலகம். ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து, வள்ளுவர் கோட்டத்தில் அடிப்பகுதி எத்தனை அடி நீளம் மற்றும் அகலம் உடையது? 25 அடி நீளம், 25 அடி அகலம். அப்ப அது என்னவா இருக்கும்? ஒரு சதுர வடிவத்துல அமைந்திருக்கு. அடுத்து, சதுரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பக்கமும் சமமா.
திருக்குறள் எப்படி எல்லாருக்கும் பொதுவோ அது மாதிரி வள்ளுவர் கோட்டத்துடைய அடிப்பகுதியும் எல்லா பக்கமும் சமமா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, திருக்குறளின் கருத்துக்கள் விளக்கும் ஓவியங்கள் எங்கு வரையப்பட்டுள்ளன? எங்கு வரையப்பட்டுள்ளன? வள்ளுவர் கோட்டத்தில் வரையப்பட்டுள்ளன. ஆப்ஷன் பி என்பது சரி. பூம்புகார் நகரை பற்றிய செய்திகள் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளன? எந்தெந்த நூல்கள்ல இடம்பெற்றிருக்குள்ள? சிலப்பதிகாரத்திலும் பட்டினப்பாளையத்திலும் இடம்பெற்றுள்ளது. பட்டினப்பாளையத்துல எப்படி பெருமைப்படுத்தியிருப்பாங்கன்னா, காவிரி பூம்பட்டினத்துடைய சிறப்பு, காவிரி பூம்பட்டின சிறப்பு, பூம்பட்டின சிறப்பு சிறப்பு பற்றி பெருமையா பேசப்பட்டிருக்கும். காவிரி பூம்பட்டினத்துடைய துறைமுக பகுதி, அந்த துறைமுக பகுதியில எப்படி எல்லாம் பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சாங்க, இறக்குமதி செஞ்சாங்க, வியாபாரம் எப்படி நடந்தது, வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் எப்படி நேர்மையாக நடந்து கொண்டாங்க என்று எல்லா செய்திகளையும் இது தெளிவாக சொல்லும். இது யாருடைய துறைமுகமா இருந்தது? சோழர்களுடைய துறைமுகம். சோழர்களுடைய துறைமுகமா இருந்தது. இப்போ அடுத்து சிலப்பதிகாரத்துல ஏன் காவேரி பூம்புகார் பற்றிய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சிலம்புல வரக்கூடிய கண்ணகியும் கோவலனும் எங்க பிறக்குறாங்க? சோழ நாட்டுலதான் பிறக்குறாங்க. சோழ நாடு எது? காவேரி பூம்பட்டினம். அங்க பிறந்த அவங்கதான் பாண்டிய நாட்டுக்கு போறாங்க. சேர நாட்டுல அவங்களுடைய புகழ் விண்ணை முட்டக்கூடிய அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது. அப்போ சிலப்பதிகாரமும் பட்டினப்பாளையம் தான் பூம்புகார் நகரை பற்றிய சிறப்புகளை கூறுகிறது. சங்க தமிழ் காட்சி கூடத்தில் யாருடைய முழு உருவ சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன? தொல்காப்பியர் இருக்காரு, கண்டிப்பா ஔவையார் இருப்பாரு, கபிலர் குறிஞ்சி திணை பாடுவதில் சிறந்தவர். அதிக திணைகள் குறுந்தொகையில 235 பாடல்கள் பாடியிருக்காரு. பொதுவா இவர் பாடினது எல்லாமே எந்த திணையில இருக்கும்னா, எல்லாமே குறிஞ்சி திணை பாடல்களாதான் இருக்கும். அனைத்தும் சரி என்பது ஆப்ஷன் டி என்பது சரி. மண்டபத்தின் உட்சுவரில் அதிகாரத்திற்கு ஒரு குறள் வீதம் 133 குறள்கள், குறட்பாக்கள் எந்த மொழியில் செதுக்கப்பட்டுள்ளன? தமிழ், ஆங்கிலம். ஆங்கிலம். ஜியு போப்னு ஒருத்தவர் தமிழ்நாட்டுல தங்கி தமிழ் மொழிய கத்துக்கிட்டு தமிழ்ல சிறப்பு மிகுந்த இந்த திருக்குறளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து கொண்டு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு உலகத்துல திருக்குறள் என்ற ஒரு நூல் இருந்தது, அதனுடைய சிறப்பு இவ்வளவு பெருமை பொருந்தியதுன்றது பல நூற்றாண்டுக்கு முன்னே நிரூபிக்காமலே போயிருக்கு இல்லையா? அப்ப தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளிலும் இப்போ வெளிநாட்டுக்காரர்கள் பெரும்பாலும் நம் நாட்டிற்கு வரும் பொழுது அந்த தமிழினுடைய சுவையை படித்து தெரிந்து கொள்வதற்காகவே ஆங்கிலத்திலேயே செதுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தமிழ், ஆங்கிலம் என்பது சரி. தொழிற்பெயர் எந்த இடத்தில் மட்டும் வரும்? படர்க்கை இடத்தில் வரும். ஆப்ஷன் ஏ சரி. படர்க்கை தன்மைனா எது எது? தன்மை, தன்மை, முன்னிலை, படர்க்கை. முன்னிலை, படர்க்கை. தன்மை எது எது? நான், நாம், நாங்கள், இது எல்லாமே தன்மையில வரும். அப்ப நீ, நீங்கள், நீவீர், இது எல்லாமே என்னது? முன்னிலையில வரும். கடற்கையில என்னென்ன வரும்? கடற்கையில அவன், அவர், அவர்கள், இது எல்லாமே படற்கையில. அப்ப படற்கை தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க இல்லாம எங்கோ தொலைவுல இருக்கிறவங்கள பற்றி பேசும்போதுதான் என்ன பெயர் வரும்? தொழிற்பெயர் வரும், படற்கையில் வரும். பின் வருவனவற்றுள் விகுதி பெற்ற தொழிற்பெயர் எது? தொழிற்பெயர்னா நம்ம என்னன்னு போன தேர்வுல சொல்லியிருக்கோம். தல், அல், கை, பூ, சி, வை இதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கோம் விகுதியா. அப்ப இதுல எது வந்திருக்கு?
தல் என்ற விகுதி கொண்டது. ஆப்ஷன் சி என்பது சரி. பின் வருவனவற்றுள் முதல் நிலை பிரிந்த தொழிற்பெயர் எதுன்னு கேக்குறாங்க. முதல் நிலை பிரிந்த தொழிற்பெயர் ஆப்ஷன் ஏ ஊரு. ஊருன்னு இருக்கு. இதோட உண்மையான வடிவம் எது? உரு. உரு பயன். உரு விளைந்திடும் அப்படின்னு வந்திருக்கணும். ஆனா இங்க என்னன்னு இருக்கு? ஊரு விளைந்திட்டது அப்படின்னு வந்திருக்கு. இப்போ ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து, நாட்காட்டி ஓவியங்களை இப்படியும் அழைப்பர். எப்படி அழைப்பாங்க? பஜார் பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் ஏ சரி. காளமேக புலவரின் இயற்பெயர் முதல் வினாவிலே பார்த்தோம். அவருடைய இயற்பெயர் என்ன? வரதன். வரதன் என்பது அவருடைய இயற்பெயர். அவர் என்னென்ன பாடுவதில் வல்லவர்னு பார்த்தோம்? சிலேடை மற்றும் ஆசுகவி பாடுவதில் வல்லவர்னு பார்த்தோம். ஆப்ஷன் டி என்பது சரி. இரட்டுல மொழிதலின் வேறு பெயர் என்ன? இப்பதானே சொன்னேன், சிலேடை பாடுவதில் சிறந்தவர். சிலேடை என்பது பாடல் வந்து ஒரு பாடல் தான் இருக்கும். ஆனா 2 பொருள் தர மாதிரி இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்னா, நம்ம 10ஆம் வகுப்புல ஒரு பாடல் இருக்கு. இந்த சங்க பலகையில அமர்ந்துதான் வந்து தமிழ் புலவர்கள் தமிழ் மொழியே என்ன பண்ணாங்க? பாடல்கள்லாம் இயற்றினாங்க, அரங்கேற்றம் செய்தார்கள்னு வரும். இரட்டும் மொழிதல்ல ஒரு பாட்டு இருக்கு, சந்த கவிமணி தமிழ் அழகனார் எழுதல். அந்த பாட்டை பாத்தீங்கன்னாக்கா கடலையும் தமிழையும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. கடல் வந்து என்ன பண்ணுது? வணிக கப்பல்கள் போவதுக்கும் வர்றதுக்கும் வழிவிடுது. அதே மாதிரிதான் தமிழ்ல வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலை என்ற இரு பெரும் காப்பியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரே பாடலை 2 பொருளா மாத்தி பாடி இருப்பாங்க. 10ஆம் வகுப்புல இருக்கும் நம்மளுக்கு. இரட்டுற மொழிதல் என்ற தலைப்பிலே இருக்கும். இப்ப சிலேடை என்பது இரு பொருள் பட பாடுவதன் பெயர் தான் சிலேடை. தண்ணீர் யுத்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? யாரு? சுப்ரபாரதி மணியன். இவரை பத்தி நாம நேத்து கூட நிறைய இதுக்கு முன்னாடி வினாத்தாள்ல பார்த்திருக்கோம். தண்ணீர் யுத்தம் எழுதியவர் சுப்ரபாரதி மணியன். தண்ணீர் தேசம்னு ஒரு நூல் இருக்கு. இந்த 3மே கொஞ்சம் குழப்பம், பார்த்துக்கோங்க. தண்ணீர் தேசம்னு ஒரு நூல் இருக்கு. இதை எழுதினவர் யாருன்னா வைரமுத்து. ஆளும் கவிஞர் வைரமுத்து. அடுத்து, தண்ணீர்னு ஒரு நூல் இருக்கு. தண்ணீர் தண்ணீர் இப்படி ஒரு நூல் இருக்கு. இதை எழுதினவரு கோமல் சுவாமிநாதன். கோமல் சுவாமிநாதன். இது எப்படி ஞாபகம்? இதுல 2 வார்த்தை இருக்கு, இதுலயும் 2 வார்த்தை இருக்கு, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கோமல் ஒன்று, சுவாமிநாதன் ஒன்று. சரி. அடுத்து ஆப்ஷன் சி சுப்ரபாரதி மணியன் என்பது சரி. நன்னூல் என்னும் இலக்கண நூலை எழுதியவர் யாரு? யாரு? பவனந்தியார். நன்னூல் நமக்கு எதற்கு பயன்படுவது? பெரும்பாலும் இப்ப தொல்காப்பியத்தை எடுத்த உடனே நம்மளால படிக்க முடியாது. அப்போ நன்னூலை படிச்சுட்டு தொல்காப்பியம் படிக்கும்போது நம்மளுக்கு எளிமையா விளங்கும். தொல்காப்பியத்துடைய செய்திகள் அனைத்துமே நமக்கு எளிமையா விளங்கும். அப்ப ஒரு பெரிய கடல் என்கின்ற தொல்காப்பியத்தை கடப்பதற்கு சிறிதாக உதவக்கூடிய படகு போன்றதுதான் எது? நன்னூல்னு சொல்லுவாங்க. இலக்கியம் படித்த அறிஞர்கள் எல்லாருமே நன்னூலை அப்படித்தான் சொல்லுவாங்க. நன்றியின் பால் உயிப்பது அறிவு என்று கூறியவர் யாரு? வள்ளுவர். ஆப்ஷன் ஏ சரி. நிகழ்காலத்திற்குரிய எடுத்துக்காட்டுகள் தருக. நிகழ்காலத்திற்குரிய எடுத்துக்காட்டு பாருங்க. பார்க்கிறாள். அப்ப இதுல என்ன இருக்கு? திரு இருக்கு. அடுத்து, ஆடுகின்றான். இதுல என்ன இருக்கு? தின்று இருக்கு. இதுல என்ன இருக்கு? பறக்கின்றது. இதுலயும் தின்று. அப்போ அனைத்தும் சரி. ஆப்ஷன் பி என்பது விடை. எதுகை இடம்பெறாத இணை எது? எதுகைனா என்ன? எதுகைனா என்ன? 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னது? எதுகை. நம்ம வந்து மொத்தம் வந்து நம்ம ஒரு 4-5 விஷயம் இதுல தெரிஞ்சுருக்கோம். முதல் எழுத்து ஒன்றி வந்தால் என்னன்னு சொல்லுவோம்? மோனைன்னு சொல்லுவோம். 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகைன்னு சொல்லுவோம். சரியா?
அதாவது இறுதி எழுத்து. இறுதி எழுத்து ஒன்றி வந்ததுன்னா அதை என்ன சொல்லுவோம்? இறுதி. இறுதி எழுத்து ஒன்றி வந்தா அதை என்னன்னு சொல்லுவோம்? இயைபுன்னு சொல்லுவோம். சரியா? பாடல்ல எதிர்ச்சொல் பயின்று வந்தால் எதிர்ச்சொல் பயின்று வந்தால் அதை என்னன்னு சொல்லுவோம்? முரண்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? முரண்னு சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் இது தெரிஞ்சிருக்கணும்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு மார்க் இருக்கு இதுல பாருங்க. மோனையில மோனை, எதுகை இது ரெண்டுக்கும் கேட்பாங்க. இணை மோனை ஒன்னாவது எழுத்தும் ரெண்டாவது எழுத்தும் ஒன்று வந்தா அதுக்கு என்னன்னு சொல்லணும்? இணை மோனை. இணை மோனை. நம்ம சரி எதுகைக்கே பார்ப்போமே, இணை எதுகைன்னு சொல்லணும். சரியா? எதுகை. எதுகைனாலும் மோனைனாலும் ஒண்ணு கிடையாது. எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. மோனை முதல் எழுத்து தோன்றி வர தொடுப்பது. ஆனா இது வரக்கூடிய இடம் ஒன்னா இருக்கும். அதாவது ஒன்றாவது எழுத்தும் இரண்டாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பாடலுடைய முதல் சீர்ல முதல் எழுத்தும் இரண்டாவது சீர்ல இருக்கக்கூடிய முதல் எழுத்தும் ஒன்றி வந்தா அது இணை மோனைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன்னாவது சீருடைய முதல் எழுத்தும் மூணாவது சீருடைய முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது என்ன சொல்லுவாங்க? இணை. அடுத்தது பொழிப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒன்னாவது சீரோடைய முதல் எழுத்தும் நாலாவது சீரோட முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது என்ன சொல்லுவாங்க? ஒருவு. ஒருவு. சரியா? அடுத்து ஒன்னாவது சீரு, இரண்டாவது சீரு, மூணாவது சீர். இது மூன்றும் ஒன்றி வந்தா என்னன்னு சொல்லுவாங்க? கூழை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 1, 2, 4 இந்த சீர்கள் ஒன்றி வந்தால் என்ன சொல்லுவாங்க? கீழ்கதுவாய். அடுத்து 1, 3, 4 மேல் கதுவாய். 1, 2, 3, 4 நாலுமே ஒன்றி வந்தால் அதுக்கு பேரு முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இப்ப நம்ம சொல்லி இருக்கிற இந்த சீர்கள்ல எதுகை ஒன்னா இருந்தா இணை எதுகை, பொழிப்பு எதுகை, ஒருவு எதுகை, கூழை எதுகை, மேற்கதுவாய் எதுகை, கீழ்கதுவாய் எதுகை, முற்று எதுகைன்னு சொல்லுவாங்க. அதே மோனை ஒன்றி வந்தா இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு மொழி, கூழை மோனை, கீழ்கதுவாய் மோனை, மேல்கதுவாய் மோனை, முற்று மோனைன்னு சொல்லுவாங்க. சரியா? இது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுல நமக்கு 2 மதிப்பெண் இருக்கு டிஎன்பிசில. அப்ப பாருங்க, எதுகை இடம் பெறாதது. இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரியா எங்க வரலன்னு கேக்குறாங்க. உலகுல வந்திருக்கா? ல வந்திருக்கு. இங்கு, இங்கு, இங்கேயும் வந்திருக்கு. அசைவு, இசைவு வந்திருக்கு. அப்ப எங்க வரல? இரவு, இயற்கை. வந்திருக்கு. இங்க இடையினர் அகரம் வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ என்பது ஆன்சர். அடுத்து பாருங்க. அருங்கலம் தரிய நிமர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். பெருங்கலி வங்கம் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்களேன். பெருங்கலின்னா என்னது? பெருமைப்படக்கூடிய பெரிய அளவு வங்கம். வங்கம்னா எது? கப்பல். கப்பலை பற்றி பேசக்கூடியது. பதித்து பெற்ற ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து பெற்றம் என்பதன் பொருள் என்னன்னு கேட்கிறாங்க. பெற்றம் என்பதன் பொருள் பசு. ஆப்ஷன் சி சரி. அடுத்து வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது என்ன இலக்கியமா இருக்கும்? ஆற்றுப்படை இலக்கியம். ஆற்றுப்படுத்துதல். இன்னாரிடம் சென்றதால் இந்த செல்வத்தை நானும் பெற்றேன், நீயும் செல் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னது? ஆற்றுப்படுத்துதல். சரி, பாடான் திணைன்னா என்ன? ஒரு அரசனுடைய வீரம், புகழ், கொடை, செல்வம் இவற்றையெல்லாம் புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. அடுத்து வாய்மொழி இலக்கியம். நாட்டுப்புற பாடல்கள் அனைத்துமே என்னது? வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவோம். செலவழுங்குதல்னா என்ன? இப்போ ஒரு தலைவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்றான்? ஒரு தலைவிய வந்து சந்திச்சுட்டு என்ன பண்றான்? நான் சீக்கிரமா வந்து உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போகும்போது அவனை மறித்து இவளுடைய தோழி என்ன பண்ணுவா? தோழி என்ன பண்ணுவா? நீ மாட்டு வர, விரும்புறேன்னு சொல்ற, திரும்ப நீ போயிடுற. ஆனா நீ சொன்ன தேதியில வந்து
நீ திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை நிறைவேற்றல. அது ரொம்ப தவறு. தலைவிக்கு அது பெரும் துன்பத்தை தரும். அதனால் விரைந்து நீ என்ன பண்ணு, திருமணம் செஞ்சுக்கோ. எப்பயுமே தோழியோட வேலை என்னன்னா, தலைவியை வரைவு கடாய்தல் செய்ய வைக்கிறது தான். வரைவு கடாய்தல் தான் என்ன? சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கோன்னு தலைவனுக்கு உணர்த்துவதுதான் அவளோட பணி. அப்ப செலவொழுங்குதல் என்பது தலைவியை சந்தித்து செல்லும் தலைவனை தடுத்து தலைவியின் நிலையை எடுத்து சொல்வது பேர் தான் செலவொழுங்குதல்னு சொல்லுவாங்க. சரி, இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்து பாருங்க, பூம்புகார் துறைமுகத்தில் கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டதை விரிவாக கூறும் நூல் விரிவாக கூறும் நூல் எதுன்னு கேக்குறாங்க. எது? பட்டின பாலை. இப்பதானே நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி காவிரி பூம்பட்டினத்துடைய சிறப்புகளை பேசக்கூடியது. தமிழர்கள் கடல் பயணம் மேற்கொள்ள உதவியவை எது? களம். களம் என்றால் கப்பல். வங்கம் என்றாலும் கப்பல். நாவாய் என்றாலும் கப்பல். அடுத்து அப்ப அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி என்பது சரி. களம் தந்த பொற்புருஷம் கழி தோணியால் கரை சேர்க்குது என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்கிறாங்க. புறநானூறு என்பது சரி. 343வது பாடல். இந்த பாடலை பாடியவர் பரணர். திணை என்ன திணைனா, திணை காஞ்சி திணையில பாடப்பட்டது. காஞ்சி திணை என்பது எதை குறிக்கக்கூடியது? நிலையாமையை குறிக்கக்கூடியது. துறை என்ன துறை? இதுல பாடப்பட்ட துறை மகட்பார் காஞ்சி. மகட்பார் காஞ்சி என்ற துறையில் பாடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து, வடசொல் மொழி என்று அழைக்கப்படும் மொழி எது? வடசொல் மொழி என்றாலே ஆப்ஷன் டி சமஸ்கிருதம் என்பதே சரி. இசையமுது என்ற நூலை எழுதியவர் யார்? இசையமுது என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன். ஆப்ஷன் பி சரி. துன்பங்கள் நீங்கி சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்கிறாங்க. பாரதிதாசன் என்பதே சரியான விடை. ஆப்ஷன் ஏ. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நடத்தியும் திருக்குறளை பரப்பும் பணியும் செய்தவர் யார்? வி முனுசாமி. யாருமா? வி முனுசாமி. நமக்கு தெரியும் திருக்குறளுக்காக அறியப்பெறும். இப்போ திருக்குறள் பத்தியும் நிறைய நூல்கள் பத்தியும் அதிகமா பரப்புரை செய்பவர்களுக்கெல்லாம் இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு ஊக்கத்தொகை உதவித்தொகை எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி செய்பவர்களுக்கு எல்லாம் விருது எல்லாம் வழங்குறாங்க. வி முனுசாமி திருக்குறள் பரப்பும் பணியை செவ்வனே செய்கிறார். அடுத்து, கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வந்தவர் யாரு? சுப்ரபாரதி மணியன். ஆப்ஷன் ஏ என்பது சரி. குயில் என்ற இதழை நடத்தியவர் யாரு? குயில் பாரதிதாசன். பாரதிதாசன். தேசபக்தன் என்ற இதழை நடத்தியவர் யாரு? திரு வி க. அடுத்து, இந்தியா விஜயா இந்த மாதிரி இதழ்களையே நடத்தியவர் பாரதியார். இதழ்களும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது. எதிர்மறை காலத்தை காட்டுறவங்க யாருன்னா இடைநிலை. நம்ம போன தேர்வுல 3ஆம் தேர்வுல பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இட் என்பது இட்டு, இரு, இன்னு இறந்த கால இடைநிலை, இக்கு, இப்பு, இவ்வு எதிர்கால இடைநிலை. எதிர்மறை இடைநிலைன்னு எதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? எதிர்மறையை சொல்லக்கூடிய இடைநிலை எது? ஆ, அல், இல். இது மூன்றும் எதிர்மறை குறிக்கக்கூடிய இடைநிலை. ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து, 1942 உவேசா நூலகம் சென்னையில் தொடங்கப்பட்டது. சரி. உவேசா நூலகத்தில் 2941 தமிழ் நூல்கள் உள்ளன. இதுவும் சரி. ஆப்ஷன் ஏ தான் சரி. இரண்டுமே சரி.
ஆப்ஷன் ஏ. ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. ஆ. ஆ என்றால் எது? பசு. பசு எப்படி கத்தும்? மா. அப்படி கத்தும் இல்லையா? அப்ப நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆ. ஆய் தள்ளி எப்படி ஆன்னு கத்துக்கு பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ. ஈ என்றால் என்ன? ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது. ஊதியம் இல்லை உயிர்க்கு. கொடுத்தல். ஊ. ஊ என்றால் என்ன? இறைச்சி. சின்ன குழந்தைங்க ஏதாவது மீனெல்லாம் செத்து போன மீனை பார்த்தா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ என்பது என்னது? அம்பு. அன் அம்பை ஏய். ஏய். அன்ப. அம்ப என்ன பண்ணணும்? ஏயணும். அடுத்து பாருங்க பொறுத்துக. எரா. எரானா என்ன சொல்றாங்க? அடிமரம். அடிமரம். ஒரு கப்பலுடைய அடிமரத்தை குறிக்கும் சொல் எது? எரா. பருமல். பருமல் என்றால் என்ன? குறுக்கு மரம். குறுக்கு மரம்னா எது? நடுவுல போட்டிருக்கக்கூடிய அந்த குறுக்கு பலகெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா கப்பல்ல, அதுதான் குறுக்கு மரம். அடுத்து மீகாமன். கப்பலை செலுத்துபவன். அடுத்து காந்த ஊசி எதை காட்டுமா? திசையை காட்டுமா. ஆப்ஷன் டி. அப்ப பாருங்க, ஆப்ஷன் பி. 2, 3, 4, 1. ஆப்ஷன் பி என்பது சரி. ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. இது என்ன சொல்லியிருக்காங்க? கோ. கோ என்றால் யாரை குறிக்கும்? அரசன். அரசன். அப்ப ஐ என்ற வார்த்தை எதை குறிக்கும்? தலைவன். தலைவன். கோ என்றால் அரசன். ஐ என்றால் தலைவன். சா. சானா என்னது? சானா என்னன்னு சொல்றாங்க? இறந்து போ, செத்து போ. அடுத்து சி. சி என்றால் என்ன? இகழ்ச்சி. சி. சி அப்படி சொல்லுவோம்ல அது. அடுத்து சே. சே என்று எதை சொல்வார்கள்? உயரம். சே எவ்வளோ உயரம். சே பா இவ்வளோ உயரம் அப்படி சொல்றல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி. சோ என்றால் மதில். சோன்னு மதில் மேல மழை பெய்யுது அப்படின்னு எதையாவது ஒண்ண வச்சு எதையாவது ஞாபகம் வச்சுக்கிட்டாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? வெற்றி பெற முடியும். ஆப்ஷன் ஏ சரி. அடுத்து பொறுத்துக. வங்கூழ் என்பதன் பொருள் என்ன? காற்று. நேராவே இருக்கு. ஆப்ஷன் ஏ. அழுவம் என்றால் கடல். அழுது அழுது கடல் ரொம்ப போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சாட்டினான். அவன் என் மீது குற்றம் சொன்னான். உரு பயன். மிகுந்த பயன். உரு என்றாலே என்னது பொருள் தரும்? மிகுதி அப்படிங்கிற பொருள் தரும். ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்துக. மோ. மோ என்றால் என்ன? முகத்தல். மோ. மோந்து பாத்தியா அப்படின்னு கேட்போம்ல பேச்சு வழக்குல, அதுதான். அடுத்து யா. யா என்றால் என்ன? யா என்றால் அகலம். அகலம். யா இவ்வளவு அகலம் வேணும் அப்படின்னு கேட்கிறோம்ல, சும்மா அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. யா இவ்வளவு அகலம் வேணும் எனக்கு. துணி. துணி கேட்கிறோம். இவ்வளவு அகலம் வேணும். வேணுமா? யா வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வா. வா என்றால் என்ன? அழைத்தல். வி. வி என்றால் என்ன? மலர். நம்ம பார்த்திருப்போம் ஆல்ரெடி வந்து மலருடைய 7 பருவநிலை சொல்லும்போது சொல்லியிருப்பேன். அரும்பு, மொட்டு, முகை. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் சொல்லியிருக்கோமா? அப்ப வி எத்தனாவது பருவம்? 6வது பருவம். மலருடைய 6வது பருவம் பாருங்க. மலர். ஆப்ஷன் டி என்பது சரி. அடுத்து பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் யாரு? நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். ஆப்ஷன் ஏ என்பது சரி. இவர் என்ன சமயத்தை சார்ந்தவர்னா சமண சமயத்தை சார்ந்தவர். சமணம். இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு 400ல அப்படின்னா 400+1. கடவுள் வாழ்த்து பாடலும் ஒண்ணு இருக்கு. பாயிரமும் இருக்கு. ஆனா அந்த பாயிரத்தை ஒன்றாதான் கருதுறோம். பாடலுடைய இறுதி அடியில என்ன இருக்கும்? கண்டிப்பா இறுதி அடியில ஒவ்வொரு பழமொழி. பழமொழி. பழமொழியில என்ன இருக்கும்னா கண்டிப்பா ஒரு கதை இருக்கும்.
ஒரு பழமொழியில ஒரு கதை இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வரலாற்று நிகழ்வு இருக்கும். அதிகமான வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு. அதிகமான வரலாற்று நிகழ்வுகள் கொண்ட என்ன நூல் இது? அறம் நூல். அறநூல். அறநூல். ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து, நெல் தாளில் எஞ்சி இருக்கும் நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மிதிக்க செய்வர். இதற்கு என்ன பெயர்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் பி போரடித்தல் என்பது சரி. யானை கட்டி போரடிப்பர். இப்ப என்ன ஆயிடுச்சு? பசுவை கட்டி போரடித்தாங்க சில தலைமுறைக்கு முன்னாடி. இப்போ டிராக்டரே என்ன பண்ணுது? நெல்ல உள்ள அறுவடை செய்த அந்த நெல் தாளோட உள்ள போட்டா நெல்லு தனியா வைக்கோல் தனியா பிரித்து தந்தது. ஆப்ஷன் பி. அடுத்து, திக்கெல்லாம் திக்கெல்லாம் சிறந்த புகழுறும் திருநெல்வேலி என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்ற வரியை கூறியவர் திருஞான சம்பந்தர். ஆப்ஷன் சி என்பது சரி. இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 7ஆம் நூற்றாண்டு. 7ஆம் நூற்றாண்டு. இவருக்கு வழங்கக்கூடிய பெயர்கள் ஆளுடைய பிள்ளை. ஆளுடைய பிள்ளை. 16 வயது வரைக்கும் தான் இருந்தார். 16 வயதுக்கு அப்புறம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு திருமண கோலத்திலேயே முக்தியை அடைந்தவர் இவர். நாயன்மார்களில் முதலில் வைத்து பாடப்படக்கூடியவர். முதல் நாயன்மாரே இவர் தான். இவருடைய மிகச்சிறந்த பதிகம் எது எதுனா கோளறு பதிகம். கோளறு பதிகம். பூம்பாவை பதிகம். பூம்பாவையை உயிரோட எழுப்பி இட்டுட்டு வருவார் இல்ல, அந்த பதிகம். இவருடைய திருமுறைகள் எங்க இருக்கு? திருஞான சம்பந்தருடைய திருமுறைகள் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை இவருடைய. நாவுக்கரசர் என்று சொல்லக்கூடிய அப்பருடைய திருமுறைகள். அப்பருடைய திருமுறைகள் எது எது? 4, 5, 6. சுந்தரருடைய திருமுறை எந்த திருமுறை? சுந்தரர் திருமுறை 7ஆம் திருமுறை. இது எல்லாமே திருமுறைகள்னு சொல்லுவாங்க. திருமுறைகள். இந்த 3 பேரை என்ன சொல்லுவாங்க? முதல் மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் மூவர். அடுத்து, இவர் கூட மாணிக்க வாசகர் வந்து சேர்ந்த பிறகு என்ன சொல்லுவாங்க? சைவ சமய குரவர்கள் 4 பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, தான் பொருணை புனல் நாடு என்று கூறியவர் யார்? சேக்கிழார். ஆப்ஷன் ஏ சேக்கிழார் என்பது சரி. அடுத்து, பொதியில் ஆயினும் இமயமலையாயினும் 17 ஐயா பழங்குடி என்று பொதிகை மலைக்கு முதலிடம் கொடுத்து பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் யாரு? சேரன் செங்குட்டுவனுடைய சமயம் இல்லையா? சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். இயற்கையை தான் வைத்து முதல்ல பாடல் பாடுறார். இயற்கை தான் தெய்வம்ன்றார். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும். இப்படி இயற்கையை தெய்வமாக வைத்து பாடியவர். அடுத்து பாருங்க, முத்து படு பரப்பிற்கொற்கை முஞ்சுரை என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. ஏ. இந்த பாடல் 23வது பாடல். கொற்கையுடைய முத்துதான் சிறந்த முத்தா. உலகத்திலே முத்துல சிறந்த முத்து கொற்கையுடைய முத்து. கொற்கை எங்க இருக்கு? தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. எங்க இருக்கு? தூத்துக்குடி. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா, அந்த காலத்துல தூத்துக்குடியில முத்து குளித்தல் செய்தி நடந்திருக்கு. அந்த பணி நடந்திருக்குன்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து பாருங்க, காவற்புரை தெரு. இதுலயே இருக்க ஆன்சர். காவற்புரை அப்படின்னா என்ன அர்த்தம்? காவல் எங்க இருக்கும்? சிறையில இருக்கும். கண்டிப்பா காவல். ஆப்ஷன் ஏ சிறைச்சாலை என்பது சரி. கூலம் என்பது எதனை குறிக்கும்? கூலம் என்பது எதனை குறிக்கும்? தானியத்தை குறிக்கும். சீத்தலை சாத்தனார் என்ன வணிகர்? கூல வணிகர். கூலம்னா என்ன? தானியங்களை வணிகம் செய்யக்கூடிய வணிக மரபை சேர்ந்தவர் தான் யாரு? சீத்தலை சாத்தனார்.
அதுக்கு அவருக்கு வந்து இது வந்து செவி வழியா நான் கேட்ட செய்தி தான். சீழ்தலை, அதுதான் அவருடைய உண்மையான பெயர். அவர் என்ன பண்ணுவாராம், அவருக்கு தமிழே வராதாம். அப்போ எழுத்தாணி எடுத்து தலையிலே குத்திக்குவாராம். குத்திக்கும் போது அவருடைய தலை என்ன ஆயிருக்கும்னா சீழ் வைத்திருக்கும். அதான் அவரோட பெயர் வந்து சீழ்தலை சாத்தனார் என்பதுதான் அவருடைய இயற்பெயர்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா தான் அது அப்படியே பின்னால மருவி சீத்தலை சீத்தலை சீத்தலைன்னு வந்துருச்சு. ஆனா சீர்தலை சாத்தனார் என்பதுதான் அவருடைய பெயர். அடுத்து, கொற்கை பெருந்துறை முத்து என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேக்குறாங்க. பாடல் வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் பி, அகநானூறு. அடுத்து, இரட்டை நகரங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய நகரங்கள் எது எது? திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். இதுக்கு நடுவுல என்ன போயிட்டு இருக்கும், ஒரு ஆறு போயிட்டு இருக்கும். இந்த பக்கம் ஒரு ஊரு, இந்த பக்கம் ஒரு ஊர். அதனாலதான் இது என்னன்னு சொல்றாங்க, இரட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, நாயக்க மன்னரின் தளவாயாக விளங்கிய அரியநாதரின் வழித்தோன்றல் யாருன்னு கேக்குறாங்க. வீரராகவர் என்பது சரி. ஆப்ஷன் டி. திருநெல்வேலி தமிழின் பால் இயக்கப்பட்ட அயல்நாட்டு அறிஞர்கள் யார் யாருன்னு கேட்டாங்க. ஜியு போப், கால்டுவெல், வீரமாமுனிவர், அனைத்தும் சரி. இவங்க 3 பேருமே திருநெல்வேலியில தங்கி இருந்தவர்கள் தான். அடுத்து, தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் நகரம் எதுன்னா பாளையங்கோட்டை என்பது சரி. ஆப்ஷன் பி. காவடி சிந்துவை பாடியவர் யார்? அண்ணாமலையார். அண்ணாமலையார் தான் காவடி சிந்து பாடியவர். திருவாய்மொழியை இயற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க. திருவாய்மொழியை இயற்றியவர் யாரு? நம்மாழ்வார். நம்மாழ்வார் என்பது சரி. ஆப்ஷன் பி சரி. நம்மாழ்வாருக்கு பேரு வேறு வேறு பேர் என்னென்ன இருக்கு? மாறன்னு ஒரு பேர் இருக்கு. மா மாறன்னு ஒரு பேர் இருக்கு. அடுத்து, சடகோபன் ஒரு பேர் இருக்கு. சடகோபன். இவர் இயற்றிய நூல்கள் எது எது? திருவிருத்தம், திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி. இதுதான் குரூப் 4ல கேட்டாங்க லாஸ்ட் இயர். திருவாய்மொழி என்ற நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டாங்க. திருவாய்மொழி என்பது நவ்வா நவ்வா நம்ம நம்மாழ்வார் இயற்றியது. ஆப்ஷன் பி என்பது சரி. ஸ்ரீவைகுண்டத்து பெருமாளை பாடியவர் யாருன்னு கேக்குறாங்க. யார் பாடியதுன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பிள்ளை பெருமாள். இதுலயும் பெருமாள் இருக்கு, இங்கேயும் பெருமாள் இருக்கு. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து, நுண் துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யாருன்னா திருஞான சம்பந்தர். சின்ன அந்த நுண் துளி தூங்கும், ஒரு பனி துளி மேல சின்னதா ஒரு பனி துளி தூங்குது. நுண் துளி தூங்கும் குற்றாலம். இங்க வீசக்கூடிய அந்த சாரல், அந்த அருவியிலிருந்து கொட்டக்கூடிய நீரானது இந்த புல்கள் மீது பட்டு சின்ன பனித்துளி மாதிரி அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கு. அந்த ஊர்ல புல் கூட அழகா இருக்குன்றதான் கூறுறாங்க இதுல. அடுத்து, குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்? குறவஞ்சி என்பது ஒரு நாடக நூல். இந்த நாடக நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா திரிகூட ராசப்ப கவிராயர். குற்றாலநாதரையும் குற்றால அருவியையும் புகழ்ந்து பாடியவர். இவரோட இயற்பெயர் என்னன்னா ராஜப்பன் என்பது இவருடைய இயற்பெயர். ராஜப்பன். கே சிதம்பரனாரின் சிறப்பு பெயர் என்னன்னு கேக்குறாங்க. ரசிகமணி. ரசிகமணி என்பது ஆப்ஷன் பி என்பது சரி. ரசிகமணி. வளர்தமிழ் ஆர்வலர் யார் அப்படின்னா சி. ரசிகமணி. ஆப்ஷன் சி என்பது சரி. தன்னோட வீட்டுல வட்ட தொட்டி அப்படிங்கிற ஒரு இலக்கிய அமைப்பை வச்சு
இலக்கியம் சார்ந்து படிப்பவர்களுக்கும் இலக்கியம் சார்ந்து பாடல் புனிபவர்கள், கவிதை இயற்றுபவர்களுக்கெல்லாம் இவர் என்ன பண்ணாரு? கத்துக் கொடுக்கிறாரு. அந்த அளவுக்கு சிறந்த ஒரு புலமை மிக்கவர் டி.கே.சி. ரசிகமணி. அடுத்து திருநெல்வேலியின் சீமைகளும் கவிகளும் என்ற கட்டுரை எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதுன்னா 70 ஆண்டுகளுக்கு முன்பு. ஆப்ஷன் ஏ சரி. இதை எழுதியவரும் யாரு? டி.கே.சி. தான். அடுத்து அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. குரலில் பயின்று வந்துள்ள அணி கேட்கிறாங்க. போல என்ற சொல் வெளிப்படையா வந்தா என்ன அணி சொல்லியிருக்கோம்? உவமை அணி. அதுவே மறைந்து வந்தால் எடுத்துக்காட்டு உவமை அணி. இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யாரு? டி.கே.சி. என்ற நூலை எழுதியவர் டி.கே.சி. அடுத்து ஆப்ஷன் ஏ. அடுத்து ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்ற பாடலை இயற்றியவர் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார். இந்த முதல் 3 ஆழ்வாரை எப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, பூதத்தாழ்வார் வந்து இரண்டாவதாக வைத்து பாடக்கூடியவர். பாருங்க, பொய்கை ஆழ்வார், பொய், பூதத்தாழ்வார், பூதம், பேய், பேய் ஆழ்வார். இது ஞாபகம் வச்சுக்கோ. பொய் சொன்னா பூதம் தூக்கிட்டு போய் பேய்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த வரிசை கூட கேட்பாங்க சில நேரத்துல. அதனால நம்ம இதை கண்டிப்பா இப்படி படிச்சுக்கணும். அடுத்து திருமாலை போற்றி பாடிய ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் எத்தனை பேர்? 12 பேர். ஆப்ஷன் பி என்பது சரி. நாயன்மார்கள் எத்தனை பேர்? நாயன்மார்கள் 63 பேர். தொகையடியார்கள் ஒரு 9 பேர். இதையும் சேர்த்து சொல்லுவாங்க, 72 பேர் மொத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். தொகையடியார் 9 பேர், 63 நாயன்மார்கள். 2ஆம் திருவந்தாதியை பாடியவர் யாரு? பூதத்தாழ்வார். 2ஆவதா இருக்கிறாரு, அதனால இவர் 2ஆம் திருவந்தாதியை பாடியிருக்கார். அடுத்து குறட்செல்வம் என்ற நூலை எழுதியவர் யாரு? குன்றக்குடி அடிகளார். இவரும் அப்படிதான், திருக்குறள் மீது அளவு கடந்த பற்று. திருக்குறள் படிப்பதையும் திருக்குறள் சார்ந்த நிகழ்ச்சிகள், திருக்குறள் சார்ந்த சொற்பொழிவுகள் பண்ணுவதிலும் அவ்வளவு ஆர்வம் கொண்டவர். முதல் ஆழ்வார்களில் பொருந்தாதவர் யாரு? பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார்ல முதலாவதாக வைக்கக்கூடியவர். பூதத்தாழ்வார் 2ஆவதா இருப்பாரு. பேய் ஆழ்வார் 3ஆவதா இருக்கிறாரு. அப்ப இதுல பொருந்தாதவர் யாரு? குலசேகர ஆழ்வார். ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 225 பாடல்களை கொண்டுள்ளது. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பா என்று கூறியவர் யார்னா பாரதிதாசன். ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து குன்றக்குடி அடிகளார் நடத்திய இதழ் எது எதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ அருளோசை அறிக அறிவியல். பாருங்க எவ்வளவு அருமையா அறிக அறிவியல். அது முற்றிலுமா அறிவியல் சார்ந்த கருத்துக்களை ஒரு தமிழ் மரபை சேர்ந்த ஒரு புலவர் நடத்துறாரு பாருங்க. அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பு தருக. வெள்ள இன்பம் என்ன தொகை? உவமை தொகை. வெள்ளமே இன்பமாய் இருக்கு. ஆப்ஷன் டி என்பது சரி. இயேசு காவியத்தை இயற்றியவர் யாரு? இயேசு காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன். ஆப்ஷன் ஏ சரி. இவர் இயற்றிய ஆண்டு என்னன்னா 1982 இயற்றிருக்கார். இது என்ன மாதிரியான இயேசு காவியம்? என்ன மாதிரியான நூல்னா கவிதை நூல். கவிதை வடிவம் கொண்டது. இதை எழுத சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, திருச்சி சேர்ந்த காவேரின்னு ஒரு அமைப்பு இருந்தது அந்த காலத்துல. அவங்க சொல்லிதான் என்ன பண்றாரு, இந்த அமைப்பு சொல்லிதான் இவர் என்ன பண்ணாரு, இயேசு காவியத்தையே இயற்றினார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அவங்க வேண்டுகோளுக்கு இணங்கதான் எழுதினார்னு சொன்னாங்க. ஆப்ஷன் ஏ கண்ணதாசன் சரி. அன்றைக்குத்தான் அம்மா காக்காவிற்கு உணவு வைத்தாள் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யாருன்னா சே பிருந்தா. ஆப்ஷன் ஏ என்பது சரி. இவங்க யார் அப்படின்னா திரைப்படம் சார்ந்த திரைத்துறையில இயக்குனர்,
இயக்குனரா இருக்கிறாங்க, அடுத்து வசனகர்த்தாவா இருக்கிறாங்க, அடுத்து திரைக்கதை எழுத்தாளராகவும் பணியாற்றுகிறாங்க. திரைத்துறையிலும் சிறந்து விளங்குறாங்க. பிருந்தா எழுதிய கவிதை நூல்களில் பொருந்தாதது எதுனா மலரும் மாலையும். மலரும் மாலையும் இயற்றியவர் யாரு? நமக்கு தெரியும், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எழுதியிருப்பார் இல்லையா? கவிமணி. இது பொருந்தாதது. இது எப்ப எழுதினார்னா 1938 எழுதியிருப்பார் இந்த நூல். அடுத்து கண்ணியமிகு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யாருன்னா காயிதே மில்லத். காயிதே மில்லத் ரொம்ப அரசியல்ல சிக்கனத்தை கடைபிடித்தார். அவரோட சொந்த செலவுலதான் எங்க போனாலும் போவார். எங்கேயாவது கிட்டக்கே போனோம்னா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அந்த அளவுக்கெல்லாம் அரசியல் தலைவர்கள் இந்த காலத்துல கிடைப்பாங்களான்னா கொஞ்சம் கடினம் தான். இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு உதாரணம் தான் அவர் கண்ணியத்துக்கு காரணம். கண்ணியமிகுன்னா காயிதே மில்லத் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த வினா, பாய்மர கப்பல் என்ற நூலை எழுதியவர் யாரு? பாவண்ணன். ஆப்ஷன் சி பாவண்ணன். நேற்று வாழ்ந்தவர்கள் என்ற நூலை எழுதியதும் பாவண்ணன். ஆப்ஷன் பி. இதுல இவர் எழுதிய மிக புகழ்பெற்ற நூல்கள்லாம் 2, 3 இருக்கு. வேர்கள் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன. அடுத்து கடலோர வீடு, மீசைக்கார பூனை, பிரயாணம், இதெல்லாம் இவர் எழுதின நூல். ஆப்ஷன் பி என்பது சரி. வரு விருந்து இலக்கண குறிப்பு தருக. வரு விருந்துனா என்னது? வினை தொகை. ஆப்ஷன் பி. ஏன் அத வினை தொகைன்னு சொல்றோம் பாருங்க, பிரிச்சு பாருங்க. வரு கூட்டல் விருந்து. விருந்து என்பது ஒரு பெயர் சொல், சரியா? விருந்து, வரு விருந்து. விருந்து என்பது ஒரு பெயர் சொல். வரு வரு எப்படி வரும்? 3 காலத்துக்கு வரும் பாருங்க. வரும், வருகின்ற, வருகின்ற, வந்த. அப்படி 3 காலத்தையும் ஒரு சொல் உணர்த்தி காலத்தை 3 காலத்தை தனக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால் அது வினை தொகை. காலத்தை மறைத்து வைத்திருந்தால் அது வினை தொகை. தெரிஞ்சுக்கோங்க. அப்ப வரு விருந்து என்பது ஆப்ஷன் பி வினை தொகை என்பது சரி. பாழ்படுதல் என்பதன் பொருள் என்னன்றாங்க. பாழ்படுதல் என்பதன் பொருள் என்ன? வறுமை உறுதல். இதெல்லாம் திருக்குறள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள். பாழ்படுதல். அடுத்து முகன் அமர்ந்து. முகன் அமர்ந்து எப்படி பிரிப்போம்? முகன் கூட்டல் அமர்ந்து, இப்படிதான் பிரிக்கணும். அப்ப உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இன்னு கூட்டல் ஆ ந, முகன் அமர்ந்து அப்படின்னு ஆச்சு. அப்ப ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து மிசைவான் புலம். மிசைவான் புலம் இவ்வரிகளில் புலம் என்பது எதை குறிக்கும்னா வயல். ஆப்ஷன் ஏ வயலை குறிக்கும். அடுத்து தென்பதொன்றில்லா. தென்பதொன்றில்லா எப்படி பிரிப்போம்? என்பது ஒன்று கூட்டல் இல்லா. என்பது கூட்டல் ஒன்று கூட்டல் இல்லா. ஆப்ஷன் பி. என்பது இட்டு கூட்டல் ஊ இருக்கும். இங்க என்ன ஆகும்? உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும் என்ற விதிப்படி இந்த தோ வந்திருக்கும் இல்லையா? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அதே மாதிரி தானே இரு இருக்கும். இந்த ஊ ஓடிட்ட பிறகு ரீன்னு மாறி இரு கூட்டல் ஈ ரீன் மாதிரி. பிரித்தெழுதற்கு சேர்த்தெழுதற்கு ரொம்ப ரொம்ப கட்டாயமா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்து பரித்தோம்பி பற்றெற்றாம் என்பர் விருத்தோம்பி வேள்வி தலைப்படா. வேள்வி. ஆப்ஷன் சி வேள்வி என்பது சரி. அடுத்து உடைமையுள் உடைமையுள் இன்மை. இன்மை. விருந்தோம்பல் ஓம்பா மடமையுள் மடமா மடவார் கண் உண்டு. ஆப்ஷன் ஏ. அடுத்து மோப்ப குழையும் அனிச்சமும் முகம் திருந்து
நோக்க குழையும் விருந்து. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி என்னன்னு கேக்குறாங்க. ஒரு ஒருத்தவங்க நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்களுக்குன்னா, அவங்களுடைய முகம் நம்மளுடைய முகம் மலர்ந்து இருந்தால்தான் அவங்களுடைய முகமும் மலர்ந்து இருக்கும். விருந்து போடும்பொழுது நம்மளுடைய முகம் மலர்ந்து இல்லைன்னா, அனிச்சம் பூ கைப்பட்ட உடனே சுருங்கி போயிடும். அது மாதிரி அவங்களுடைய மனசும் என்ன ஆயிடும்? அவங்களுடைய மனசுலயும் அந்த என்ன சொல்றது? அந்த முகமலர்ச்சி இல்லாமல் வாட்டம் வந்துடும். அப்ப அது போல அப்படிங்கிற சே- அது போல என்கிற சொல் இங்க என்ன பண்ணிருக்கு? மறைந்து வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, அது போல என்ற சொல் மறைந்து வந்திருக்கு. அப்ப போல என்ற சொல் மறைந்து வந்தால் அது என்ன அணின்னு சொல்லணும்? என்ன அணின்னு சொல்லணும்? எடுத்து எடுத்துக்காட்டு உவமை அணி அப்படின்னு சொல்லணும். ஆப்ஷன் சி என்பது சரி. அடுத்து பாருங்க, எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று பாடியவர் பாவாணர். ஆப்ஷன் ஏ பாவாணர் என்பது சரி. தேவநேய பாவாணருக்கு செந்தமிழ் செல்வர் என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டதுன்னா தமிழக அரசால் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ சரி. தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தமிழை தழைக்க செய்தவர் மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்ந்து மாண்புறச் செய்தவர் யாருன்னு கேக்குறாங்க. அதுவும் யாருதான்? பாவாணர். அதுவும் யாரு? பாவாணர். ஆப்ஷன் பாருங்க, டி ஆன்சர். அடுத்து, தமிழை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் ஆப்ஷன் டி பாவாணர் என்பது சரி. அடுத்து, கோவில்களில் தமிழ் வழிபாடு நடைபெற வேண்டும் என்றும் பிறப்பு இறப்பு தொடர்பான சடங்குகள் அனைத்தும் தமிழ் நடைபெற வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் ஏ பாவாணர் என்பது சரி. அடுத்து, பாவாணர் பெயரில் சென்னை அண்ணா சாலையில் நூலகம் ஒன்று செயல்படுகிறது. சரி. ராஜபாளையத்தில் முரம்பு என்னும் ஊரில் முழு உருவச் சிலையும் பாவாணர் கோட்டமும் அமைக்கப்பட்டுள்ளது. இதுவும் சரி. அப்ப ஆப்ஷன் ஏ 1, 2 சரி. அடுத்து பாருங்க, மதுரையில் 5/1/1981 அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மனிதனின் தோற்றமும் தமிழ் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் யாருன்னு கேக்குறாங்க. அதுவும் யார்தான்? பாவாணர். ஆப்ஷன் ஏ பாவாணர் என்பது சரி. அடுத்து, மொழி ஞாயிறு, தனித்தமிழ் ஊற்று, செந்தமிழ் ஞாயிறு, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், தமிழ் மானம் காத்தவர், தமிழ் அறிஞர் நலம் காப்பதையே உயிர் மூச்சாக கொண்டவர் யார்? இதெல்லாம் இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். ஆனா இது ரெண்டு என்ன சொல்றாங்க? தமிழர் தமிழர் நலம் காப்பதையே உயிர் மூச்சா கொண்டது தன்னுடைய லட்சியத்தை சொல்றாங்க. யாரை குறிக்குது இது எல்லாமே? பாவாணர். ஆப்ஷன் ஏ சரி. பழமொழி 400 என்ற நூலில் எத்தனை அதிகாரங்கள்? பழமொழி 400 என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. இயற்றியவர் யாரு? மூன்றுரை அரையனார். ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்து, தொல்காப்பியர் பழமொழியை எவ்வாறு அழைப்பார்? எவ்வாறு அழைப்பார்? முதுசொல் என்று அழைப்பார். ஆப்ஷன் டி என்பது சரி. 17 கீழ்கணக்கு நூல்களுள் வரலாற்றை மிகுதியாக கூறும் நூல் எது? ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம இந்த செய்தியை. பழமொழி 400. ஆப்ஷன் டி என்பது சரி. பழமொழி 400 பத்தி சொல்லும் பொழுதே நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேன். வரலாற்று செய்திகளையும்
கதைகளையும் அதிகமாக கூறும் நூல் இது. அடுத்து, ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் ஒரு பழமொழி அமையுமாறு பாடும் நூல் எதுனா பழமொழி 400. ஆப்ஷன் சி சரி. பழமொழி 400 என்ற நூலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? 34 அதிகாரங்கள் உள்ளன. ஆப்ஷன் ஏ சரி. கற்றலின் கேட்டலின் அன்று, குன்றின் மேல் விட்ட விளக்கு ஆகிய மேற்கோள்கள் இடம்பெற்ற நூல் எது? பழமொழி 400. ஆப்ஷன் சி சரி. அடுத்து 108. நூனலும் தன் வாயால் கெடும், பாம்பறியும் பாம்பின்கால் என்ற மேற்கோள் இடம்பெற்ற நூல் எது? பழமொழி 400. ஆப்ஷன் சி சரி. பழமொழி 400 நூலுக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள்: முதுசொல், முதுமொழி, உலக வசனம், அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி தான் சரி. அப்ப இது மூணும் சேர்ந்ததுதான் எது? பழமொழி 400க்கு வழங்கும் வேறு பெயர்கள். பழமொழி என்ற சொல் முதலில் பயின்று வந்த நூல். எடுத்த உடனே நம்ம தொல்காப்பியன் எழுதிடக்கூடாது. ஏன்னா அது என்னன்னு சொன்னாரு? முது சொல்லு சொல்றாரு. அப்ப அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அகநானூறு என்பதே சரி. அடுத்து, செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் என ஆறினையும் வெளிப்படுத்துவது. வெளிப்படையா காட்டனா என்ன வினைமுற்றுன்னு சொல்லணும்? தெரிநிலை வினைமுற்று. இதையெல்லாம் காட்டாம காலத்தை மட்டும் குறிப்பால் உணர்த்தினா அது என்ன வினைமுற்றா இருக்கலாம்? குறிப்பு வினைமுற்று. ஆப்ஷன் சி தெரிநிலை வினைமுற்று என்பது சரி. அடுத்து, செய்து, செய்யும், செய்யா, செய்தன, செய்ய என்ற ஐந்தும் எந்த கால இடைநிலை? இறந்த கால இடைநிலை. இது பாருங்க, ஐந்துமே இறந்த காலத்தை குறிக்கும். பாஸ்ட் டென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஆங்கிலத்துல, இறந்த காலத்தை குறிக்கக்கூடியது. முருகன் படித்தனன் தேறினன், இது எவ்வகை சொல்? பாருங்க, முற்றெச்சம் என்பதுதான் ஆன்சர். ஏன் முற்றெச்சம் சொல்றோம்? முருகன் படித்தனன் இங்கேயே முடிஞ்சு போகுது. அப்ப இது ஒரு வினைமுற்று தான். ஒரு வினைமுற்று சொல் வினை எச்ச பொருள்ல வருது. எச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அதுக்கு பேர் என்ன? முற்றெச்சம். இப்ப சொல்லுங்க, ஒரு வினைமுற்று சொல் வினையற்ற பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிந்தால் அது முற்றெச்சம் சொல்லுவாங்க. சரியா? முற்றெச்சம்னா 2 வினைமுற்று இருக்கும். 2 வினைமுற்று இருந்தா அது முற்றெச்சம். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஒரு வினைமுற்றின் பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவும் ஏற்றும் ஏற்காமலும் வேறு ஒரு பயனிலை கொண்டு முடிவது எவ்வகை பெயரா இருக்கும்? வினையால் அணையும் பெயராகத்தான் இருக்கும். எப்படி சொல்றேன்னா, இப்ப பாருங்களேன், பாடு, இது என்னது? ஒரு வினைச்சொல். பாடுதல், இது என்னது? ஒரு தொழிற்பெயர். அப்ப பாடியவர், இதுல என்ன இருக்கு? அவர் என்கின்ற பலர்பால் வினைமுற்று வந்து பாடுன்ற ஒரு வினை சொல்லோடு சேர்ந்து அந்த நபரை குறிப்பதால் அந்த வினையால் சேர்ந்த பெயர், அதுதான் வினையால் அணையும் பெயர். ஆப்ஷன் டி சரி. அடுத்து, உண்ண வருகிறேன் எவ்வகை சொல்? வருகிறேன் சொல்றான். வருகிறேன். அப்ப நம்ம என்னன்னு பார்த்தோம்? இரு, இன்று, ஆனின்றுன்னு வந்தா அது என்ன சொல்லுன்னு பார்த்தோம்? என்ன சொல்லு? நிகழ்கால இடைநிலைன்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப இது என்ன சொல்லு? உண்ண. என்னது இங்க? முற்று பெறாமல் நிற்குது இல்லையா? எச்சமானி நிற்குது. அப்ப இது என்னது? நிகழ்கால வினையெச்சம். ஆப்ஷன் பி என்பது சரி. அடுத்தது, ஊடகம் மக்களாட்சியின் எத்தனையாவது தூண்னு கேட்கிறாங்க. எத்தனையாவது தூணு? 4வது தூண். ஆப்ஷன் பி சரி. தேசபிதா காந்திஜியை முதலில் காந்தியடிகள் என்று குறிப்பிட்டு இதழில் எழுதியவர் யாருன்னு கேட்கிறாங்க. திருவிக்கா. ஆப்ஷன் ஏ. இவர் நடத்திய இதழ் ஏற்கனவே சொன்ன தேசபக்தன் என்ற இதழை நடத்தியவர் காந்தியடிகள். நேதாஜி என்ற இதழை நடத்தியவர் யாரு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இல்லையா? சரி. அடுத்தது பாருங்க, சட்டசபையில் ஆங்கிலமே பேசப்பட்டு வந்த நிலையில் சேலத்தை சேர்ந்த பி.வி. நரசிம்மன் என்பவர் முதலில் தமிழில் பேசியதை எந்த இதழும் வெளியிடாத நிலையில்
தமது தேச பக்தன் இப்பதானே பார்த்தோம், இதழில் வெளியிட்டவர் யாரு? திருவிக்கா. ஆப்ஷன் ஏ என்பது சரி. அடுத்து, தமிழ்நாட்டில் மதராஸ் மெயில் முதல் நாளிதழ் வெளியான ஆண்டு எதுன்னு கேட்கிறாங்க. வெளியாண்ட ஆண்டு 1868. ஆப்ஷன் ஏ என்பது சரி. தமிழ்நாட்டில் சுதேசமித்திரன் என்ற முதல் தமிழ் நாளிதழ் வெளியான ஆண்டு எதுன்னு கேட்கிறாங்க. சுதேசமித்திரன் நாளிதழ் வெளியான ஆண்டு எதுன்னு கேட்கிறாங்க. ஆண்டு எது? 1882. இந்த சுதேசமித்திரன் இதழ்ல அதிகமா யார பத்தி பேசப்பட்டிருக்கும் தெரியுங்களா? பெண்களை பற்றி. பெண்கள் விடுதலை, பெண்களுக்காகவே அதிக பக்கங்களை ஒதுக்கிய ஒரு நாளிதழ். திலகரின் கேசரி, அரவிந்தரின் வந்தே மாதரம், சுவாமி விவேகானந்தரின் சகோதரர் போன்ற இதழ்கள் எதற்காக குரல் கொடுத்தன? ஆப்ஷன் ஏ, விடுதலை போருக்காக. விடுதலை போருக்காக. தமிழில் சீர்திருத்தத்தோடு வெளிவந்த இதழ்கள் யாவைன்னு கேட்கிறாங்க. விடுதலை, குடியரசு. எழுத்து சீர்திருத்தம். எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர் யார்? பெரியார். அதை எழுத்து சீர்திருத்தத்தை சட்டமாக்கியவர் யார்? அதை ஒரு சட்டமா செய்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். இல்லையா? அடுத்து, ஆங்கிலத்தில் கார்ட்டூன் என்று அழைக்கப்படுவதை பாரதியார் அவர்கள் தமிழில் எவ்வாறு அழைத்தார்னா, விகட சித்திரம். விகட சித்திரம். கார்ட்டூன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம கேலி சித்திரம், கார்ட்டூன். அது எப்படி சொல்றது, ஒரு விஷயத்த நேரடியா அப்படியே சொல்லாம மறைமுகமா சித்திரங்கள் மூலமாக கூட அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, ஆங்கிலேயருக்கு எதிராகலாம் படம் வரைந்தாங்க இல்லையா? அதுதான் விகட சித்திரம். நாளிதழில் தமிழில் பேச்சு தமிழிலேயே எழுத வேண்டும், அதுவே தமிழ் உரைநடை வளர்ச்சிக்கு ஒரு நாளிதழ் செய்ய வேண்டிய தொண்டு என்று குறிப்பிட்டவர் யாரே? ஆதித்தனார். பத்திரிகையில நாளிதழ்ல இலக்கிய நடை பயன்படுத்தாதீங்க, அதை ஒரு சாதாரண பேச்சு நடையிலே கொண்டு வாங்க, அப்பதான் மக்களுக்கு எளிமையா புரியும், நம்மளால சீக்கிரமா என்ன பண்ண முடியும், தமிழையும் தமிழ் சார்ந்த துறைகளையும் வளர செய்ய முடியும்னு சொன்னவர் ஆதித்தனார். அடுத்து, 35 ஆண்டுகள் பத்திரிகை ஆசிரியராக பணியாற்றியவர். எழுத்தாளர், பத்திரிகையாளர், தேசியவாதி, இசைக்கலைஞர், திரைப்பட தணிகை குழு உறுப்பினர் என்று பன்முகத்தன்மை கொண்டிருந்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. வைமு கோதை நாயகி அம்மாள். ஆப்ஷன் ஏ சரி.